நிலை ஏற்படும் போது நீங்கள் எப்படி கதறுவீர்கள்? ஆனால் எந்த ஒரு தவறும் செய்யாத என் மகன் கொண்டு போடப்பட்டு விட்டான். என் மனதை எவ்வளவு வேதனைப்படுத்தியிருக்கும். சிந்திப்போம். ஜெபம். தாயும் தந்தையுமான இறைவா, உமது அன்பை வெளிப்படுத்தும் உயர்ந்த கொடையால் தாய்மார்களை எங்களுக்கு தந்தி எங்கள் அன்னையர் வடிவில் கண்ணுக்கு புலப்படாத உண்மை காணச் செய்தீர்கள். அவர்களை நாங்கள் கண் கலங்காமல் பார்த்துக் கொள்ளும் அருளை எங்களுக்கு தந்தருளும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய அனைவரும் முழங்கால் படியிடுவோம். எதையும் செய்ய முடியும் என்ற எண்ணத்தை முதலில் அடக்கம் செய். பண திமிரை அடக்கம் செய். குடி போதை பழக்கத்தை அடக்கம் செய். அடுத்தவரின் உழைப்பை சுரண்டுவதை அடக்கம் செய். இச்சையான எண்ணங்களை அடக்கம் செய். கண்ட உணவுகளை உண்டு உடலை நோயாக்குவதை அடக்கம் செய். சமூகத்தில் நடக்கும் அநீதிகளை கண்டு எதிர்த்து நிற்காமல் எண்ணங்களை எல்லாம் அடக்கம் செய்யாமல் இருந்தால் நீ வாழ்ந்தும் பயனில்லை. உண்ணுவதும் உறங்குவதும். ஜெபம். அவதரிப்பதிலேயே உறுதியாக இருக்கிறோம். எங்கள் எண்ணங்களை மாற்றி பகிர்ந்து வாழ்ந்திடவும் உறுதியாகவும் நிம்மதியாகவும் வாழ்ந்திட உமதடி வந்து சேரவும் அருள் தாரும். ஆமென். எங்கள் பேரில்